ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். தாவேக கட்சி தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பை தற்போது தாவேக தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். செந்தில், எப்போ நடத்தலாம் அப்படிங்கிற உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்த கூடுதல் தகவல் என்ன? காயத்ரி, தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது. இதை இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை விஜய் கொடியேற்றி வைத்து கொள்கை தலைவர்களுடைய சிலையை திறந்து வைத்து அந்த விழாவை தொடங்கி வைத்திருந்தார். இந்த மாதம் முழுவதும் அங்கங்கு நலத்திட்ட உதவிகள் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இதை ஒரு பெரு நிகழ்வாக நடத்துவதற்கு அவர் திட்டமிட்டார். குறிப்பாக ஆண்டு விழாவாக அதை கொண்டாடுவதற்காக அவர் திட்டமிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு விழாவோடு சேர்த்து கட்சியோடைய பொதுக்குழுவையும் நடத்தி முடிப்பதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதற்கான வேலைகள் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகிய 3 பேருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்வை நடத்துவதற்காக நந்தனம் OMCA அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காவல்துறை அனுமதி NOC முன்கூட்டியே கொடுக்க வேண்டும் என்று அந்த நிர்வாகத்தினர் அதற்கான அனுமதியை வழங்க மறுத்து இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த பொதுக்குழு மற்றும் அந்த கட்சியுடைய ஆண்டு விழா ஆகியவற்றை நடத்துவதற்கான வேறு இடங்களில் தேர்வு செய்யும் பணிகள்ல இந்த 3 பேரும் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த மாத இறுதிக்குள் அந்த 2 நிகழ்வுகளையும் ஒரே நாளில் நடத்தி முடிக்க அவர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காயத்ரி, தற்போதைய விவரங்களுக்காக